அதாவது நாப்கின் பார்த்தீங்கன்னா 4 லேயர்ஸை கொண்டது. ஃபர்ஸ்ட் லேயர் என்ன அப்படின்னா சுத்திகரிக்கப்படாத பிளாஸ்டிக்னால் ஆனது. செகண்ட் லேயர் மறுசுழற்சி செய்யப்பட்ட டிஷ்யூ பேப்பர். அந்த டிஷ்யூ பேப்பர் ரொம்ப ஒயிட் கலரில் இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை ப்ளீச் செய்வாங்க. ஸோ ப்ளீச்சிங்கிறது கெமிக்கல்ஸ் இல்லாமல் செய்ய முடியாது. இந்த 3வது லேயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஜெல் அப்படின்ற ஒரு லேயர். அதுதான் ஈரப்பதத்தை மிக அதிகமான அளவில் தாங்கக்கூடிய சக்தி படைத்தது. அது எதுலேருந்து டிரைவ் ஆகுது அப்படின்னா பெட்ரோலியத்தோட எண்ட் ப்ராடக்ட். அந்த கடைசி லேயர் பாலித்தீன் லேயர். அது ஆன்டி லீக், அது ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்கிறதுக்காக இருக்கக்கூடிய லேயர். இந்த 4 லேயர்களிடையும் மிக நுண்துகள்களாக, அதாவது மைக்ரோ பார்ட்டிகல்ஸாக கெமிக்கல்ஸ் இருக்குது. இந்த கெமிக்கல்ஸ் ஈரம் படும்போது வேறு விதமான கெமிக்கலாக மாறக்கூடிய சக்தி படைத்தது. இந்த மாற்றம் அடைந்த கெமிக்கல்ஸ் உடல் வழியாக பரவும் போது நமக்கு அதனால் ஏற்படக்கூடிய கேடுகள் தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய. மற்ற உடல்களில் இருக்கக்கூடிய ஸ்கின்னை விட வஜைனா அண்ட் வல்வாவில் இருக்கக்கூடிய ஸ்கின் மிகவும் மிருதுவானது. மியூக்கஸ் மெம்பரைன் எனப்படக்கூடிய மென்மையான ஸ்கின்னால் ஆனது. அது எளிதில் இன்ஜுரி ஆகக்கூடியது, இரிட்டேட் ஆகக்கூடியது. இந்த ப்ளீச் செய்ய யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் ஈரப்பதம் படும்போது ஏற்படக்கூடிய வேதிய மாற்றத்தின் காரணத்தினால வஜினல் ஸ்கின் இரிட்டேட் ஆகும், எரிச்சல் ஏற்படும். அதில் ப்ரீச்சிங், அதில் சின்ன சின்ன இன்ஜுரி ஆகிறதுனால அது வழியாக நுண்கிருமிகள் தாக்கம் அதிகப்படும். அதனால் ஏற்படக்கூடிய வஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ் உள்ளே ஊடுருவி கர்ப்பப்பை கருக்குழாய்களை அஃபெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். இது பின்னாளில் இன்ஃபர்டிலிட்டி, குழந்தையின்மைக்கு கூட காரணமாக அமையலாம். இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா அந்த ஜெல் லேயரில் இருக்கக்கூடிய பெட்ரோலியம் ப்ராடக்ட் ஈரத்தன்மை படும்போது டயாக்சின் அப்படின்ற வேதிப்பொருளாக கன்வெர்ட் ஆகுது. இந்த டயாக்சின் கார்சினோஜெனிக், அதாவது கேன்சரை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வேதிப்பொருள். இதை மிக அதிக அளவில் யூஸ் பண்ணும்போது அது உடல் வழியாக பரவி கேன்சரை உண்டாக்கும் அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய. நாப்கின் வாங்கும்போது கண்ணை மூடிட்டு ஏதோ ஒரு பிராண்ட் அப்படி இப்படின்னு வாங்காமல் அதை பின்னால் அதில் எதனால் செய்யப்பட்டது, அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் என்னென்ன அப்படின்றத கவனித்து கண்டிப்பாக வாங்கணும். முக்கியமாக பெண்கள் நாப்கின் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா டயாக்சின் ஃப்ரீயாக இருக்கா, அன்ப்ளீச்சாக இருக்கா, ஐஎஸ்ஐ தர சான்றிதழ் பெற்றிருக்கா அப்படின்றத பார்த்துட்டு வாங்க முடியும். எஸ் மக்களே வணக்கம். நான் இப்போ பண்ண போகிற வீடியோ என்னென்றால் பார்த்திங்கன்னா, அதாவது நம்மளுடைய பெண்கள் யூஸ் பண்ணக்கூடிய நாப்கின் இருக்கு பாருங்கள், மாதம் நாப்கின். அதாவது இந்த நாப்கினால் எவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்னு நிறைய வீடியோஸு டிவிஸ் எல்லாம் போடுறாங்க. பட் ஆனால் நம்ம மக்கள் யாரும் உணர மாட்டுறாங்க. அதை பற்றின வீடியோஸ் தான் இப்போ செஞ்சு ஒரு டெமோவாக காமிச்சு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுக்காக நான் பண்ண போகிறேன். எஸ், இப்போ அந்த வீடியோக்குள்ளே போகலாமாப்பா? ஓகே, தேங்க்யூ. இப்போ நான் எடுத்துருக்க ஒரு XYZ பிராண்டு. இந்த பிராண்டுக்குள்ளே இருந்து எடுத்தது தான் இந்த நாப்கின். நம்ம மக்கள் எல்லாமே இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு பிராண்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பிராண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் லிப்னு ஒரு நாப்கின் பிராண்ட் இருக்குது. இந்த பிராண்டு நான் எடுத்து காமிக்கிறேன். இது பாருங்கள், பிரிக்கும் போது பாருங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்காங்க பாருங்கள். எந்த ஒரு இதுவுமே உள்ளே போகாது, எந்த ஒரு காயினோ இல்லாட்டி எதுவுமே ஒரு ஹேர்பினோ எதுவுமே போகாது. இது பிரித்தா மட்டும்தான் உள்ளே போகும். இங்கே பாருங்கள், இங்கேயே சீல் தெரியுது உங்களுக்கு பாருங்கள். இந்த இடத்துல ஏதாவது காயின் இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ லேடிஸ் ஹேண்ட் பேக்கில் உள்ளே போட்டிருக்கீங்க, எடுத்து போகிறீங்க, போகும்போது அதுக்குள்ளே ஒரு ₹1 காயின் போகிறீங்க. இந்த ₹1 காயின் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கைக்கு மாறி போயிட்டு வருது. இல்லை ஒரு ஹேர்பினே உள்ளே போடுறீங்க, அப்போ எவ்வளோ இது பாருங்கள். இப்போ நான் கிழிச்சு தான் எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தையல் போட்டிருக்கா, ஒரு சின்ன தையல் மாதிரி தெரியுதா? அவ்வளோ பாதுகாப்பாக அவங்க பண்ணியிருக்காங்க. ஓகே, பேப்பர் எடுங்க. ஓகே. எஸ், இந்த நாப்கினுக்கும் இந்த நாப்கினுக்கு டிஃப்ரெண்ட் என்னென்னு இந்த நாப்கின் இப்போ தொட்டு பார்த்தாலே ஒரு மாதிரி அன்ஈஸியாக சொரசொரப்பாக இருக்குது. நம்ம விற்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான பிளேஸு, ஒரு சென்சிட்டிவான பிளேஸு. இது பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக தொட்டு பார்க்குறதுக்கு தெரியும். நீங்களே பார்ப்பீங்க, அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிய வந்துடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதை எப்படி என்ன டெஸ்ட் பண்ண போகிறோன்னா, அதாவது நம்ம பெண்கள் உடம்புலேருந்து உடல் கழிவு வெளில வர பார்த்தீங்கன்னா ஒரு 30 ml பிளட்டு வெளியே வரும். உங்களுக்கு 30 ml பிளட் ஈக்குவலன்ட் டு 100 ml வாட்டர். நான் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ ஒரு 50 ml வாட்டர் எடுத்திருக்கேன்.
இது 50 ml வாட்டர். இதில் அதாவது ஒரு ஃபஸ்ட் டைம் விட்றேன் உங்களுக்கு 50 ml வாட்டர் பார்த்துங்க. இதில் சொல்லுவாங்க அவங்க ஆடலாம், பாடலாம், பறக்கலாம், அங்கங்கே பறக்கலாம்னு. இப்போ போட்ட உடனே பார்த்தீங்கன்னா 50 ml தண்ணி தான் ஊற்றிருக்கேன். இதில் பாருங்கள், தொட்டு காமிக்கிறேன். தெரியுதா இல்லை வீடியோ? இப்போ பாருங்கள், தண்ணி வெளியே வர தெரியுதா? அமுக்கிற பம்பு என் கையில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். 50 ml தான் ஊற்றிருக்கேன். இப்போ இருங்க, இந்த இடத்துல இன்னொரு 50 ml எடுக்கிறேன். இப்போ இதே நம்ம பிராண்டு ஜஸ்ட்லீப்ன்ற யாக்கி ஜஸ்ட்லீப் பிராண்டில் அதே போடுறேன் உங்களுக்கு. சேம் 50 ml தான் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு. இல்லைங்க, இந்த கையில் இருந்து எங்கே இருக்கான் பாருங்கள், ஒன்றுமே இல்லை. நல்லா அமுக்கிறேன். சரிங்களா வீடியோவில்? ஓகே. அடுத்து இன்னொரு 50 ml. இதில் ஃபஸ்ட்டு 50 ml ஊற்றும் போது தண்ணி எல்லாம் வெளியே வந்துருச்சு, எல்லாமே தெரியுது உங்களுக்கு எல்லாமே. இப்போ மறுபடியும் இப்போ இதில் இன்னொரு 50 ml ஊற்றுறது வேஸ்ட்டு தான். இருந்தாலும் கம்பேர் பண்ணுறக்கா நான் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் லாக்கிங் சிஸ்டம் இருக்குன்றாங்க. எங்கேருந்து லாக்கிங் சிஸ்டம் வரும்? எப்படி நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் இதை யூஸ் பண்ண முடியுமா? பாருங்கள், எல்லாம் பாருங்கள், எல்லாம் வெளியே வந்துருச்சு எல்லாமே. நல்லாவே தெரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக தெரியும். இப்போ பாருங்கள், இந்த தண்ணி இதில் ஊற்றுற தண்ணியை அப்படியே இதில் எடுத்து ஊற்றுறேன் பாருங்கள், எவ்வளோ தண்ணி வெளியே வருது பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல மறுபடியும் இன்னொரு 50 ml எடுத்து இன்னொரு 50 ml எடுத்துருக்கேன். இதில் அப்படியே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்படியே ஊற்றுறேன், செங்குத்தாகவே வச்சு ஊற்றுறேன். அதை வந்து இன்னும் வெளியே வருதான் பாருங்கள். இப்போ எதாவது கை தெரியுதா பாருங்கள், ஒரு வாட்டர் ஒன்றுமே இல்லை இதில். ஓகே, இதில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்க தண்ணி. இன்னும் பாருங்கள், இதை எடுத்து இருக்கட்டும். இது அல்ல ஒவ்வொரு லேயராக இருக்குன்றாங்கல்ல, இந்த லேயரை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னு பாருங்கள். இதில் என்ன இருக்குங்க, கிளிக்கும் போதே பாருங்கள் பிளாஸ்டிக் அப்படியே தெரியுது. பிளாஸ்டிக், ரப்பர் பிளாஸ்டிக்கு. ஓகேங்களா? இதை தடவி பார்த்தோம்னா அவ்வளோ சொரசொரப்பாக இருக்குது இந்த இடம். ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள், கஷ்டப்பட்டு எடுக்கிறேன் நான். இந்த பாட்டில் எங்கேயாவது காற்று போகிறக்கு எங்கேயா வழி இருக்குதா? இல்லை தண்ணியை பிளட்டை உறிஞ்சிருக்குதா வழி இருக்கா? ஒன்றுமே இல்லை. ஓகே, இதில் அடுத்து என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு லேயர். செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்னொரு மற்ற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மேலே ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பேப்பரோட இதில் இல்லை. இப்போ இது என்னென்னா சிலிக்கான் ஜெல்ஸ் வந்து இருக்குது. இந்த ஒரு பேப்பர், இந்த கூறி பேருக்கு இந்த பேப்பர் என்னென்னா உங்களுக்கு நம்ம பேப்பர் மற்ற பேப்பர்லாம் இருக்குது பாருங்கள், ரோட்டில் இருக்கிற பேப்பர்ஸு, அழுக்கான பேப்பர்ஸு, ரீயூசபிள் பேப்பர் சொல்லுவாங்க. அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் டைரெக்டாக கொண்டு போய் ஒரு கொதிகலனில் வச்சு கொதிக்க வச்சு அந்த பேப்பர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கலருக்கெலாம் மாறுறதுக்காக டயாக்சின், குளோரின், இந்த மாதிரி ப்ளீச்சிங் பண்ணுறக்கா இந்த மாதிரிலாம் எடுத்து போட்டு வந்து என்ன பண்ணுறாங்க இதில் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணும்போது ஒயிட்டாக மாறிடுது. ஒயிட்டாக மாறினதுக்கப்புறமா இந்த இடத்துல பெர்ஃப்யூம் இருக்குது பாருங்களேன், சென்ட்டு. நம்ம நார்மலாக சென்ட்டு எங்கே அடிப்போம்? நம்ம ட்ரெஸ் மேலே அடிப்போம். இந்த கலராக தெரிய பாருங்கள், இது வந்து இதான் பெர்ஃப்யூம் ஆக்சுவலாக. ஏன்னா இது இந்த குளோரினுடைய வாசனையும் சாதாரணமாக தண்ணியில் நம்ம குளோரின் போட்டிருந்தாங்கன்னா தண்ணி குடிக்க முடியுமா? ஒரு மாதிரி இருக்கும்ல. டயாக்சின் சேர்ந்து பண்ணும்போது பயங்கர ஸ்மெல் வரும்ன்றக்கா இந்த சென்ட்டு போட்டிருக்காங்க. சென்ட்டு நம்ம எங்கே இதில் அடிப்போம், ட்ரெஸ்ஸில் அடிப்போம். இதுவுமே ட்ரெஸ்ஸில் படுது, ப்ரைவேட் பார்ட்டில் படும்போது நிச்சயமாக அவங்களுக்கு இச்சிங் வரும், இரிட்டேட்டிங் இருந்து. பிளாஸ்டிக் வந்து ஒன்று மேலே மடித்து வந்து லெஃப்ட்டில் அவங்களுடைய தொடை இடுக்கில் பண்ணும்போது அவ்வளோ புண்ணு வந்துடும். அதுதான் இதனுடைய இது. அதுக்கடுத்து பாருங்கள், ஒன்றுமே இல்லை. அடுத்தது பூரா இதுதான் சிலிக்கான் ஜெல் தான் ஃபுல்லாகவே இருக்குது.
தண்ணி வர்றது தெரியுதா, புழிஞ்ச போகிறோம். இதில் மொத்தமே 3 இல்லை 4 லேயர் தான் இருக்குது. அதுக்கடுத்து இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளாஸ்டிக் தான், காற்றோட்டம் இல்லாத பிளாஸ்டிக். இதையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இழுக்கவே முடியல. இந்த கம்மு வந்து விட்டுறாங்கல்ல, பேண்டிஸில் விட்டுவாங்க அந்த கம்மு. இந்த கம்மு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேறு போஸ்டர்ஸ் விட்றாங்க பாருங்கள், அதுக்காக பண்ணுற கம்மு. இங்கே பாருங்கள் எப்படி, நான் என்னுடைய பலத்தை ஃபுல்லாக காமிக்கிறேன் தெரியுதா. இதில் எந்த காற்று போகும்ன்றீங்க, இதுதான் அந்த இது. ஓகே, இப்போ நம்மளுடைய நாப்கினை பிரித்து பார்ப்போம் பாருங்கள். நம்மளுடைய சொல்கிறாங்களா ஆடலாம் பாடலாம்னு இது பண்ணலாம், அதுதான் இதில் இருக்குது. இங்கே பாருங்கள் 2 பக்கம் பாருங்களேன் லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இந்த லாக்கிங் சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் கிளிக்கும் போது உங்களுக்கு காட்டன் தெரியுதா பாருங்கள். அந்த இடத்துல பாருங்கள் காட்டன் துணி, இப்போ நம்ம கட்டெல்லாம் போடுவாங்கள்ல அதுக்குள்ளே காட்டனில் எப்படி தான் இருக்கும் அதே மாதிரி தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் இது பியூர் காட்டன்றதுக்கு இங்கே பாருங்கள், அதை கிளிக்க வந்து தான் நான் இப்போ ஒன்றுமே பண்ணல, கையில் பிடிச்சி லைட்டாக எடுக்கிறேன். பஞ்சு மஞ்சள் தெரியுதா, இதுதான் காட்டன்றது. அது ரப்பர் பிளாஸ்டிக்ன்றது எவ்வளோ அது இது இருந்தால் இது என்ன காட்டன்னா நம்மளுடைய அதை ஆப்ரேஷன் பயன்படுத்துகிறாங்க சர்ஜிக்கல் காட்டன், அந்த காட்டனோட சேர்ந்த துணி இது. ஓகேங்களா. அடுத்தது ஃபஸ்ட்டு லேயர், அடுத்து செகண்ட் லேயர் ஆனியன் ஷிப். இந்த ஆனியன் ஷிப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 5 வகையான டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நான் உங்களுக்கு பெரிய வீடியோவில் வரும்போது நான் இது சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ அதுக்கடுத்து பாருங்கள், இது ஒரு லேயர் முடிஞ்சு, அது 3வது லேயர் முடிஞ்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு கர்ச்சிப் மாதிரி இருக்கு பாருங்க. சரிதா. இதில் ஒரு லேயர் இருக்கு பாருங்க அடியில். இதுவுமே காட்டன் தான் சரிங்களா. இதுவுமே நல்ல காட்டன் தான். இதை கை வச்சோன்னு கிழிது பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம உடலுக்கு அவ்வளவு நல்லது. அதுக்கடுத்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வந்த தண்ணியெலாம் எங்கே போச்சுன்னு நீங்கள் கேட்கலாம். இது என்னென்னா நம்ம சோத்துக்கத்தாலையும் சோளத்தட்டையோடு சேர்ந்தது. இதில் புளிகிறேன், ஏதாவது ஒரு சொட்டு தண்ணி வருதா பாருங்கள். பார்த்தீங்களா மக்களே, எங்கேயாவது தண்ணி வருதா பார்த்தீங்களா? ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன டம்ளர் நிறுத்துருவோம் அவ்வளோ. நான் இப்போ இதை பாருங்கள், இதே அடுத்து அப்படியே உள்ளே போடுறேன் இதை. சரிங்களா. அதுக்கு 100 ml 50 ml தண்ணி ஊற்றம்பவே உங்களுக்கு எல்லாமே இதாகிடுச்சு. இப்போ மறுபடியும் இன்னொரு 50 ml தண்ணி எடுக்கிறேன். இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும், ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அப்போ என்னன்றது உங்களுக்கு. ஓகே. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் கர்ச்சிப் மாதிரியே இருக்கும். இந்த லேயர் அடுத்த லேயர் பாருங்கள், இதுவுமே காட்டன் தான், காட்டன் பேப்பர் தான். பாருங்கள் இவ்வளோ அழகாக கிளீதாக தெரியுதா உங்களுக்கு. இதில் எங்கேயுமே இச்சிங்கோ ரேஷஸோ எதுவுமே வராது. அதுக்கடுத்து கடைசி லேயர் பாருங்கள். இந்த இடத்துல இது என்னென்னா பேண்டிஸில் ஒட்டும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த துகள்லாம் வந்து இருக்காது. இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பண்ணுறோம்ல, அதனுடைய கம் எடுத்து அதில் போடுறாங்க. அங்கங்கே இருக்கும். இந்த இதில் மேலே மட்டும்தான் இந்த இருக்கும், மற்ற எல்லாமே ஃபுல்லாகவே கம் இருக்கும். மற்ற அந்த இதெல்லாம் எந்த பிராண்டெல்லாம் இது பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும். அந்த எங்கே ஒட்டணுமோ அங்கே மட்டும்தான் இருக்கும். அதை எடுத்துட்டா கூட மறுபடியும் ஒரு பொட்டு கூட ஒட்டவே ஒட்டாது. இதுவுமே பார்த்தீங்கன்னா கிளியர் வந்து காட்டன் தான். அதுவுமே இது மண்ணுக்கும் நமக்கும் பெரிய காட்டன் தெரியுதா உங்களுக்கு. இப்போ நல்லா பஞ்சு மாதிரி வருதா, இதுதான். ஓகேங்களா. இது ப்ளீஸ் பிளாஸ்டிக் வாஸ்
இதில் ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான் இருக்குது. எதுவுமே பிளாஸ்டிக் ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் இருக்கிறதுனால நமக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கெடுதலாக தான் முடியும். இதன் மூலியமாக தான் உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளமாக இருக்கட்டும் எல்லாமே இருக்குது. ஓகே, இந்த சிலிக்கானை மட்டும் என்ன சொல்கிறேன், ஒரு 10-13 வயசு பொண்ணு வயசுக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அப்போ அந்த சிலிக்கான் ஜெல்லை யூஸ் பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னாமல் ஒரு 10லேருந்து அவங்க 13 வயசுலேருந்து ஒரு 25 வயசு வரைக்கும் அவங்க மேரேஜுக்கு வரும் 7-8 வருஷமாக அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட உடலே தங்கியே இருக்கும். அதெல்லாம் உடலில் தங்கி இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த மலட்டுத்தன்மை உருவாகிடுது. உங்களுக்கு மலட்டுத்தன்மை உருவாகும் போது ஆட்டோமேட்டிக்காக அப்போ தான் குழந்தையின்மை வந்துடுது. இன்னும் மேற்கொண்டு பிசிஓடி ப்ராப்ளம், நீர்க்கட்டி ப்ராப்ளம் நிறைய வருது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நாம் இந்த நாப்கினை யூஸ் பண்ணணுமா, இந்த நாப்கினை யூஸ் பண்ணணுமான்னு பார்த்துக்குங்க. சரிங்களா? ஓகே, ஓகே இருங்க. இந்த இது அடுத்த இதை காமிச்சிடுறேன். இந்த பாருங்கள், இதில் தண்ணி இதில் போட்டோம்ல, தண்ணி வருதா பாருங்கள். ஏதாவது இன்னொரு 50 ml நான் சேர்த்து ஆட் பண்ணேன். எடுக்கிறேன். இன்னொரு 50 ml ஆட் பண்ணி பாருங்கள் எப்படி பாருங்கள். தண்ணியே ஒரு சொட்டு வரல தண்ணி, எல்லாமே ஜெல். ஏன்னா இது வந்து ஆலுவேரா ஜெல். எப்போ பார்த்தாலுமே உங்களுக்கு எப்பயுமே உங்களுக்கு ஆலுவேரா ஜெல்லை ஆலுவேரா போது தண்ணி உறிஞ்சும் தன்மை உள்ளது. அதனால் உங்களுக்கு இன்னொன்று முக்கியமானது வந்து ஹீட்டு கொடுக்காது ஆலுவேரா யூஸ் பண்ணும்போது. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ லீடர்ஸ், தேங்க்யூ.